வணக்கம். இன்றைக்கி நம்ம அரச இலையுடைய நரம்புகளை வச்சு எப்படி பெயிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது அரச இலையுடைய நரம்புகளை எப்படி தனியாக பிரித்து எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். நல்ல முத்தலான அரச இலையை எடுத்துக்கோங்க. அந்த அரச இலையை ஒரு மூடி போட்ட ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் பாட்டில், ஏதாவது ஒரு பாட்டிலில் தண்ணி ஃபுல்லாக நிரப்பிட்டு அதுக்குள்ளே அந்த இலையை வச்சு ஊற வைக்கணும். ஃபுல்லாக தண்ணி இருக்குது, அதுக்குள்ளே அந்த இலைகள் மூழ்கி இருக்கிற மாதிரி வச்சுட்டு மூடி போட்டு மூடிடணும். மூடாமல் வைக்கக்கூடாது. மூடாமல் வச்சா அந்த லீஃப் நமக்கு ஏற்ற மாதிரி கிடைக்காது. மூடி போட்டு மூடி வச்சிடணும். 20 நாள் கழித்து நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த லீஃபை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இப்போ வெளியே எடுப்போம். பாருங்கள், அந்த லீஃப் ஃபுல்லாக அழுகி போய் அது மேலே இருந்த அந்த பச்சையம் எல்லாமே அழுகி இருக்குது. இப்போ இந்த லீஃபை நம்ம நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பைப்பை திறந்து விட்டுருக்கேன். அந்த தண்ணியோடைய ஃபோர்ஸுக்கே அந்த அழுகி போன இலைகள் எல்லாமே வெளியே வந்துடும். தோல் உறிஞ்சி வர்ற மாதிரி அது வெளியே வரும். நீங்களே பாருங்கள். கையை வச்சு லைட்டாக நம்ம ரப் பண்ணி ரொம்ப ரொம்ப அழுத்தி தேய்க்காமல் லைட்டாக அப்படி ரப் பண்ணி நம்ம எடுக்கிறோம். நம்ம 20 நாள் ஊற வச்சதுனால, அதுவும் நம்ம ஓப்பன் பிளேஸாக வைக்காமல் மூடி போட்டு டைட்டாக மூடி வச்சதுனால அந்த இலைகளெல்லாம் சீக்கிரமாகவே நல்லா அழுகிருக்கு. க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆல்மோஸ்ட் இப்போ க்ளீன் பண்ணியாச்சு. ஒரு இடத்துல கூட அந்த இலையோட பார்ட்டிக்கல் எதுவுமே இல்லாமல் நீட்டாக நமக்கு ஒரு இலை கிடச்சிட்டு, இலையோட நரம்புகள் நமக்கு கிடச்சிட்டு. இதே மாதிரி எல்லா இலைகளையுமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இலைகளெல்லாம் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அந்த இலைகளை பாருங்கள். நீங்கள் எப்போவுமே செலக்ட் பண்ணுறது கொஞ்சம் முத்தலான இலையாக இருக்கணும். அப்போ தான் ரொம்ப கிளியாமல் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இந்த இலையுடைய காம்புகளுக்கு நம்ம ஒரு விளக்குமாறு குச்சியை வச்சு குச்சியில் நம்ம ஃபெவிகால் தடவி ஒட்டி வச்சுக்கிட்டோம். ஒட்டியாச்சு. இப்போ காய வச்சுடுவோம். காஞ்சதுக்கப்புறமா நம்ம இப்போ பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் இப்போ எடுத்துருக்கிறது நியான் கலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கலர்ஸ் ரொம்ப பிரைட்டாக இருக்கும். இந்த கலர்ஸ் எல்லாமே இந்த பாக்கெட் நான் வாங்கியிருக்கேன். நியான் பிங்க் இந்த கலர் பேர். இந்த கலர் ரொம்ப பிரைட்டாக தெரியும். வேறு கலர்ஸை விட ரொம்ப பிரைட்டாக தெரியும். அரச இலையில் பெயிண்ட் பண்ணும் போது நம்ம லைட் கலர்ஸை நம்ம சாதாரணமாக அந்த வாட்டர் கலர் பெயிண்டில், போஸ்டர் கலரில் இந்த மாதிரி பாட்டிலில் இருக்கிற பெயிண்ட்டை பண்ணோம்னா ரொம்ப லைட்டாக தெரியும். இது பிரைட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் இந்த பாக்கெட்டை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். நியான் கலர்ஸ். இதில் இந்த பிங்க் கலர் பெயிண்ட் பண்ணும் போது நம்ம தண்ணி எதுவுமே மிக்ஸ் பண்ணக்கூடாது. தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் தான் நம்ம கலர் பண்ணணும். ஏன் அப்படின்னா, தண்ணி மிக்ஸ் பண்ணும் போது அந்த கலர் பிரைட்னஸ் ரொம்ப கம்மியாக்கிடும். நீங்கள் இதில் கலர் பண்ணுறதுக்கு ப்ரஷ்ஷு ஆர் காட்டன் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பெயிண்ட் பண்ணும்போது லைட்டாக நம்ம பண்ணணும். ரொம்ப தேய்ச்சி எடுக்கக்கூடாது. ரொம்ப தேய்ச்சி விட்டுட்டோம்னா இலை கிளியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணி பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆல்மோஸ்ட் கலர் பண்ணி முடிச்சாச்சு. நிறையாவே பெயிண்ட் எடுத்து கலர் பண்ணணும். அப்போ தான் அந்த இலை நல்லா உறிஞ்சி எடுக்கும் அந்த பெயிண்ட்டை. இப்போ பாருங்கள், அந்த இலைகளை நம்ம காய வச்சிடலாம். கொஞ்சம் ஈரமாக இருக்கும். ஈரமாக இருக்கிறத நல்லா காய வச்சிடலாம். நான் அந்த நியான் எல்லோ, நியான் பிங்க் இந்த 2 கலரை யூஸ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம அரச இலையை எப்படி ஊற வச்சு அதை நரம்ப ஆக்கி அதுக்கு எப்படி கலர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் இந்த இலைகளை வச்சு எப்படி நம்ம கிராஃப்ட் ஏதாவது ஐட்டம்ஸ் எதை செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம்.
Thanks for watching.